கேப்டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யார் கூட பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட இணையதள அணி ஐடி விங் மாநில செயலாளர் அண்ணன் அரவிந்த் அவர்கள் கூட தான் நம்ம பேச போறோம். அண்ணா வணக்கங்கண்ணா. வணக்கம். ஆனா இன்றைய சூழ்நிலையில ஒவ்வொரு கட்சிக்குமே ஐடி விங் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு பிரிவா தான் இருக்கு. பிகாஸ் என்னன்னா முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்தி சேனல்கள் தான் ஒரு கட்சியை பத்தின செய்திகள் எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமையில பாத்தீங்க அப்படின்னா அந்தந்த கட்சியோட இணையதள பிரிவு இந்த ஐடி விங் அப்படிங்கிற சொல்லக்கூடிய இந்த அணிதான் மிகப்பெரிய ஒரு பங்க செய்திகளை வந்து மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா. சோ அந்த வகையில தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட இந்த ஐடி விங்கோட செயல்பாடுகள் எப்படி இருக்கு, அதோட நீங்க அதுக்கான கட்டமைப்பை நீங்க எப்படி உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமாண்ணா? வணக்கம். என் பேர் அரவிந்தன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட சமூக வலைதள அணியுடைய கழக செயலாளர். தேசிய முற்போக்கு திராவிட கழகம் புரட்சி கலைஞர் கேப்டனால் உருவாக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கான ஒரு இயக்கமாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழக அரசியலில் கால் நோண்டி வந்துகிட்டு இருக்கு. அதற்கு அடுத்தப்பட்ட வந்த பொதுச்செயலாளர் வந்த புரட்சி அன்னியார் அவர்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சமூக வலைதள அணியை உருவாக்குனாங்க. அந்த அணியுடைய மாநில செயலாளர் என்னையும் 4 துணை செயலாளர் போட்டு கொண்டு இந்த மாநில அளவில் 5 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமிக்கப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்து தமிழகத்துல 83 மாவட்டங்களாக தேசிய முற்போக்கு திராவிட கழகம் பிரிக்கப்பட்டு அதுல 5 நிர்வாகிகள் நம்மளுடைய சமூக வலைதள அணி நிர்வாகிகளா செயல்பட்டு விட்டுறாங்க. இது போக அடுத்து வரக்கூடிய ஒன்றிய நகர பேரூர் பகுதி வட்ட கழகங்களையும் சமூக வலைதள அணியுடைய கட்டமைப்பு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தால் உருவாக்கப்பட்டு வருகிறது. ஓகேங்கண்ணா. ஆனா இப்போ வலைதளத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு 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 கட்சியோட ஐடி விங்க்கு இருக்க மிகப்பெரிய சவால் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல வர விமர்சனங்கள் பத்தியும் எதிர்மறையான கருத்துக்கள் தான் பெரிய ஒரு ஒரு பிரச்சனையாவே இங்க இருக்கு. தொடர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு எதிரான ஒரு விமர்சனங்கள் எதிர்கட்சி சார்பில் இருந்து இந்த சமூக வலைதளத்துல தொடர்ந்து பதிவிடுறாங்க. போலியான செய்திகள், பொய் செய்திகள் எல்லாம் பரப்பிட்டு தான் இருக்காங்க. அத சமூக வலைதள அணி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட சமூக வலைதள அணி இதை எப்படி எதிர்கொள்ள போகுதுங்கண்ணா? இல்ல, ஏற்கனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க ஏற்கனவே சொன்னதுதான், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்து மேல எந்த ஒரு குற்றச்சாட்டும் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா நாங்க ஒரு மந்திரியா இருந்து ஊழல் பண்ணி எங்க மேல எந்த குற்றமும் கிடையாது. தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தமிழக அரசியல ஒரு ஒரு பியூரான ஒரு இயக்கம். இந்த இயக்கத்து மேல ஒரு கரையை உண்டு பண்ணணும்னா சமூக வலைதளங்கள்ல பொய்யான செய்திகளை பரப்பணும்னு எதிர்கட்சிகள் தீர்மானிச்சு அதை திட்டமிட்டு அவங்க பிளான் பண்ணி அதுக்கு பணம் கட்டி பண்றாங்க. இதை உடைக்கிற விதமாக சமூக வலைதள அணி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இயங்கிட்டு வருது. எங்கெங்கெல்லாம் நம்மளுடைய கழகத்தை பத்தியோ புரட்சி அந்நியாரை பத்தியோ தவறான கருத்துக்களை சொல்றாங்களோ உடனடியாக நாங்க சில கிளிப்பிங்ஸையும் அதற்கு உண்டான தரவுகளையோட நாங்க பதிலடி கொடுத்துட்டே வரோம். சில இடங்கள்ல இந்த மாதிரி ஃபேஸ்புக்லயோ யூடியூப்லயோ தப்பானது வரும்போது நாங்க எங்களுடைய அணியை சேர்ந்தவர்கள் அதுக்கு தவறானு சொல்லி ரிப்போர்ட் அடிச்சு சில இடங்கள்ல அதை நாங்க நீக்கிற அளவு கூட கொண்டு போயிருக்கோம். அந்த மாதிரி இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சமூக வலைதளத்துல இன்று சிறப்பாக செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. எதிர் வரக்கூடிய இன்னைக்கு கீழ்த்தரமா வரக்கூடிய அந்த விமர்சனங்களை நாங்க முறியடிச்சு இன்னைக்கு தேமுதிக கொடுக்கக்கூடிய கிளீன் இமேஜை நாங்க இன்னைக்கு சமூக வலைதளத்துல கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரியே தேர்தல் தேதி அறிவிச்சுட்டாங்க. சோ வரவிருக்கிற இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல உங்களோட சமூக வலைதள அணியோட செயல்பாடுகளுக்கான வரை திட்டங்களை நீங்க தயார்படுத்திட்டீங்களா? என்ன மாதிரியான முன்னேற்பாடுகளை நீங்க இறங்கியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு தேர்தல் வரம்புக்குள்ள நம்ம எல்லாம் வந்துடுறோம். இப்ப சமூக வலைதளங்கள்ல யாராவது தவறான செய்திகள் பதிக்கப்பட்டா அதுக்கு நாங்க சட்டக்குழு ஒண்ணு வச்சிருக்கோம். அந்த சட்டக்குழு மூலியமா சட்டப்படியா நடவடிக்கை எடுக்கிறதுக்கும் அதே நேரத்துல பொய்யான செய்திகள் போட்டா அதனை உடனே கண்காணிச்சு உடனுக்குடன் அதை அந்த தப்பான செய்திக்கு பதிலடி கொடுக்கறதுக்காகவும் நம்மளோட சமூக வலைதள நிர்வாகிகள் செயல்பட்டு கொண்டுட்டு இருக்காங்க. ஒரு குழுவா செயல்பட்டு இருக்காங்க. இது ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாக்கு, இந்த மாதிரி ட்விட்டருக்கு அந்த மாதிரி தனிப்பட்ட குழுக்கள் இருக்கு. அதுல வரக்கூடிய தேமுதிக பத்தியோ புரட்சியினர் பத்தி தப்பான செய்திகள் வந்தா அதை கண்காணிச்சு அதை எங்களோட குழுக்கள்கிட்ட சொல்லி அதுக்கு உண்மையான தரவுகளை எடுத்து அதுக்கு பதிலடி கொடுக்கற விதமா நாங்க இருக்கோம். தேர்தலில் நாங்க நிற்கக்கூடிய எங்களுடைய வேட்பாளர்கள், கூட்டணி வேட்பாளர்கள், அவங்களுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய விஷயங்களை மக்கள்கிட்ட கொண்டு போறதும் ஏற்கனவே அவங்க செய்த திட்டங்களையும் புரட்சி அந்நியார் என்னென்ன விஷயங்கள் செஞ்சா என்னென்ன போராட்டங்கள் பண்ணாங்க, மக்களுக்காக என்னென்ன ஆர்ப்பாட்டங்கள் பண்ணாங்க, அதையெல்லாம் நாங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கு உண்டான திட்டங்களோட நாங்க இருக்கணும்.
சரிங்க. அதே மாதிரியே இந்த தேர்தல், அதாவது 2026 தேர்தல் அப்படிங்கிறது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான தேர்தலா தான் எல்லாருமே பாக்குறாங்க. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த தொண்டர்கள் மட்டும் கிடையாம, தலைவர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த அரசியல் நோக்கர்களுமே இந்த தேர்தல் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத தான் எதிர்நோக்கி இருக்காங்க. சோ இந்த 2026 தேர்தல் 2011 எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சியை வந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஏற்படுத்துச்சோ, அதே மாதிரியான ஒரு அரசியல் புரட்சியை இந்த 2026 தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஏற்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா ஏற்படுத்தும். இது உங்களுக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் ஒரு சரிவை செஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை வந்து சமூக வலைதளத்துல எதிரிகள் தான் உருவாக்கி இருக்காங்க. அதை தான் இப்ப நாங்க முறியடிச்சிட்டு இருக்கோம். உண்மையிலே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு எந்த வகையான சரிவும் கிடையாது. ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சு அந்த இயக்கத்தை வழிநடத்தின புரட்சி கலைஞர் அந்த இயக்கத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட உள்ளாட்சி பிரதிநிதிகளை பெற்ற இயக்கம் இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம். ஒரே மாநாட்டுல கின்னஸ் சாதனையா 20 லட்சம் பேரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம், மக்களால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம். அப்படிப்பட்ட இயக்கத்தை எந்த ஒரு கெட்டதையும் சொல்லி செய்யாதவங்களை எப்படி பண்ண முடியும்னு சமூக வலைதளங்கள்ல தப்பான செய்திகளை சொல்லி 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 கட்சி குறைஞ்சிருச்சு அப்படின்னு பிம்பத்தை கொண்டாந்தாங்க. அந்த பிம்பம் உண்மை இல்லை. அந்த பிம்பம் உண்மை இல்லைங்கிறது இந்த தேர்தல் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். இன்னைக்கு ஆளுகின்ற ஒரு அரசியல் கட்சி எங்களை கூட்டணிக்கு அழைத்து ராஜ்யசபா சீட்டும் கொடுத்து உரிய மரியாதையும் கொடுத்து இன்னும் வரக்கூடிய சட்டமன்றத்தில் பங்களிப்பும் கொடுக்க போறாங்க அப்படின்னு நினைக்கும் போது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் நல்ல ஒரு அச்சாரத்தோடு இன்னைக்கு தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கின்றது இதுதான் எடுத்துக்காட்டு. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய வேட்பாளர்கள், கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் சிறந்த முறையில் செயல்பட்டு இன்னைக்கு வந்து வெற்றி வாய்ப்பை பெற்று புரட்சி அணியார் சொன்ன மாதிரி 200க்கும் மேற்பட்ட இடங்களை பெற்று மீண்டும் ஆட்சிக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்த கூட்டணி வரப்போகுது. அதற்கு சமூக வலைதள அணி மிகப்பெரிய பங்களிக்க போகிறது. இதுதான் உண்மை. அதாவது நாங்க சொல்ல வேண்டியது என்னன்னா, தேமுதிகக்கு எந்த வகையான நெகட்டிவும் ஏற்கனவே இல்லை. இதை சமூக வலைதளத்தில் ஒரு பிம்பமா உருவாக்குனாங்க. அந்த பிம்பத்தை இப்ப உடைச்சு இப்ப வலிமையா இருக்கு அப்படிங்கறத உண்மையை வெளியே கொண்டு வந்திருக்கோம். உண்மையிலே வலிமையா தான் ஆரம்பத்துல இருந்து தேமுதிக இருக்கு. நன்றி. சொல்லுங்க. கரெக்ட். ஆனா இப்ப நான் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு கேள்விக்கு வரணும்னு நான் நினைக்கிறேன். அதாவது இப்ப சமீபத்துல ஒரு 2 ஆண்டுக்கு முன்பு துவங்கப்பட்ட கட்சியான தமிழக வெற்றி கழகத்தோட வலைதளத்துல பயணிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ். அவங்க வந்து தொடர்ந்து கேப்டனோட லெகசியை அவங்க எடுத்துக்கிறதுக்காக சில நிறைய ரீல்ஸ் ஆகட்டும், பதிவுகள் ஆகட்டும் அவங்க தொடர்ந்து போடுறாங்க. அதாவது கேப்டனுக்கு அப்புறம் நடிகர் விஜய் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணணும்னு முயற்சி பண்றாங்க. அத சமூக வலைதள அணி மாநில செயலாளரா நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அது அவங்க பண்றது கரெக்ட் நீங்க நினைக்கிறீங்களா? முதல்ல அதாவது ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கணும். அப்படி இருந்தாதான் தமிழ்நாட்டு அரசியல அவங்க நிலைச்சு நிற்க முடியும். இதுதான் நம்ம தமிழ்நாடு அரசியலோட வரலாற்றை பின்னோக்கி பண்ண முடியும். இதுல யாரையாவது ஒருத்தவங்களை எடுத்து பார்க்கணும்னு நினைச்சா, அவங்களோட ஓட்டுகளை திருடணும்னு நினைச்சாலோ, அவங்கள மாதிரி நம்ம இருக்கணும்னு இமிட்டேட் பண்ணாலோ அவங்க அரசியல தோத்து போயிருக்காங்க. இதுக்கு நிறைய எடுத்துக்காட்டு இருக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆரம்பிச்ச இயக்கம், அவர் வந்து இன்னைக்கு உருவாக்கின அந்த இயக்கத்துல அவங்க வந்து அதை யாரும் திருடணும்னு நினைச்சு அதை யாரும் பண்ண முடியல. அதே மாதிரிதான் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற, அதே மாதிரிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு வந்து தேமுதிக 2 மாபெரும் அரசியல் இயக்கம் இருக்கும் போதே அந்த இயக்கங்களை தாண்டி தனக்குன்னு ஒரு கொள்கையோட அரசியல்ல காலடி வச்சவர் புரட்சி கலைஞர் கேப்டன். இது யாருக்கும் எந்த மாற்று கருத்து கிடையாது. அப்படி 2 பெரும் தலைவர்கள் இருக்கும் போதும், 2 கட்சிகள் இருக்கும் போதும் புரட்சி கலைஞர் தன்னோட தேமுதிகவை தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான இயக்கமா உருவாக்கி அதனுடைய வாக்காளர்களையும் தனக்கு உண்டான ஒரு வாக்காளர்களையும் ரசிகர்களையும் தொண்டர்களையும் உருவாக்கிட்டார். அதாவது ஒரு அரசியல் கட்சியை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் தனித்துவம் இருந்தால் மட்டும்தான் இந்த தமிழ்நாட்டு அரசியலில் அவங்களால கால் ஊண்ட முடியும். யாரோட கொள்கையோ யாரோடைய ஓட்டுகளையோ திருடுன்னு நினைச்சவங்க தமிழ்நாட்டில் தோத்து தான் போயிருக்காங்க. அந்த மாதிரி புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் திமுக அதிமுக இருக்கும் போதே தன்னுடைய தனித்துவமான கொள்கையை சொல்லி மக்கள்கிட்ட இடம் பிடிச்சு தனக்கான வாக்காளர், தனக்கான தொண்டர், தனக்கான ரசிகரோட இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் கால் ஊன்றி இன்னைக்கு கேப்டன் அப்படின்ற ஒரு இடத்துல இன்னைக்கு வந்து தமிழ்நாடு மக்கள் நினைக்கக்கூடிய அளவு கொண்டு வந்துட்டார். அப்படி இருக்கும்போது அவரோட இடத்தை யார் பிடிக்கிறதோ, அவரோட ஓட்டுகளை யார் எடுக்கிறதுக்கோ 100க்கு 1000 மடங்கு வாய்ப்பு இல்லை. இன்னைக்கு புரட்சி அணியார் கேப்டன் சொல்லக்கூடிய விஷயங்களை தான், அவரோட கொள்கைகளை தான் இன்னைக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து கேப்டனுக்கு அடுத்து இன்னைக்கு வந்து நம்மளுடைய விஜய பிரபாகரன் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு ஈர்ப்பு சக்தியா இருக்காரு. அப்படி ஈர்ப்பு சக்தியா இருக்கும்போது தேசிய முற்போக்கு திராவிட கழக ஓட்டுலாம் யாராலும் எடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து சும்மா ஒரு விளையாட்டுக்காண்டி பேசுற விஷயம். இதை அவங்கள யாரோ ஒரு தவறா கைட் பண்ணி கொண்டு போறாங்க. இதனால அவங்க தோல்வியா சந்திப்பாங்க.
அதனால தேமுதிக மிக பலமாய்ந்த இயக்கம், பலமாய்ந்த இயக்கமாக இருந்து கொண்டிருந்தது, இனியும் இருக்கும். இனியும் வரக்கூடிய தமிழ்நாட்டில் அரசியல் சூழ்ச்சியில நிறைய இடர்கள் சந்திச்சோம். ஆனா கட்சி பலமாக தான் இருக்கு. இன்னமும் எங்களோட ஓட்டு வங்கியை நான் கூட்டிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கு ஒரு வாரமா 10 நாளா கூட இன்று பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து அந்நியார் தலைமை சேர்ந்துட்டே இருக்கு. இன்னைக்கு வந்து ஒரு பெண் ஆளுமையாகவும் அந்நியார் வந்து தமிழ்நாட்டில் சிறந்த ஒரு தலைவியா இருக்காங்க. அதனால இதெல்லாம் வந்து எங்களுக்கு கூடுதல் பலமா நாங்க நினைக்கிறோம். அதனால எங்களோட ஓட்டுகளை யாரும் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா இறுதியா ஒரே ஒரு கேள்விங்க. வரப்போற 2026 தேர்தலை ஒட்டி சமூக வலைதளத்துல பயணிக்கிற உங்களோட சமூக வலைதள நிர்வாகிகளுக்கும் தேமுதிக ஆதரவாளர்களுக்கும் நீங்க சொல்லக்கூடிய செய்தியா என்னவா இருக்குங்க? அதாவது என்னுடைய கருத்தா, என்னுடைய விருப்பமா என்ன சொல்லனா, இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோட நிர்வாகிகள் ஆகட்டும், அனுதாபிகள் ஆகட்டும், நீங்கள் யாரா இருந்தாலும் சமூக வலைதளத்துல நீங்க எல்லாருமே பயணிக்கணும். நீங்க எல்லாருமே வந்து உண்மையா வந்து அதுல ஃபைட் பண்ணணும். அதாவது வெறும் அதுல வியூவர்ஸா மட்டும் இருக்கக்கூடாது. ஏதாவது ஒரு இடத்துல கட்சியை பத்தியோ, நீங்க வந்து நம்மளோட அந்நியார் பத்தியோ, தம்பியை பத்தியோ ஏதாவது ஒரு தவறுதான் வரும்போது உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களோட நீங்க அவங்களோட நீங்க ஃபைட் பண்ணணும். அப்படி வந்து நீங்க வந்து இன்னைக்கு சமூக வலைதளம் தான் இந்த தேர்தலை முடிவு பண்ண போகுது. அதனால நீங்க அனைவருமே சமூக வலைதளத்துல நம்மளோட அனுதாபிகள், நம்மளோட நிர்வாகிகள் அதெல்லாம் வரும். இதான் நம்மளோட சமூக வலைதள அணி நிர்வாகிகள் வந்து உங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க. இதுல பயணிக்கிறதுக்கு உண்டான திட்டங்களை அவங்க கொடுப்பாங்க. எல்லாரும் ஒருங்கிணைஞ்சு வரணும். முக்கியமா புரட்சி அந்நியார, தம்பிய, நம்மளோட கழகத்தோட வெப்சைட் இதெல்லாம் நீங்க பேஜஸ் நீங்க ஃபாலோ பண்ணணும். எங்களோட டிஎம்டிகேயோட ஐடி விங் பேஜஸ் இருக்கு, அபிஷியல் பேஜ், அதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். உடனுக்குடன் செய்திகளை கொண்டு போகணும். நம்ம கழகம் செய்யக்கூடிய நல்ல திட்டங்கள் உடனே மக்கள்கிட்ட கொண்டு போகணும். நமக்கு எதிராக வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு டக்கு நீங்க உடனே வந்து சேஃப்கார்ட் பண்ணி நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு நான் இந்த ஒரு பேட்டி மூலமா கேட்டுக்கிறேன். நன்றி. ரொம்ப நன்றிண்ணா. உங்களோட நேரத்தை ஒதுக்கி நிகழ்ச்சியில கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். ரொம்ப நன்றி.